ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுவரையிலும் யமகா சீரீஸை பற்றி தான் நான் வீடியோ போட்டுட்ருந்தேன். இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக இப்போ வந்து மிடி கீபோர்டு தான் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறாங்க. சாதாரண சினிமாவில் கூட மிடி கீபோர்டு தான் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு ரொம்ப கம்மியாயிடுச்சு. எல்லாமே மிடி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக தான் இருக்குது. அதனால் இந்த மிடி கீபோர்டு இம்பேக்ட் LX25 இது வந்து ஒரு ப்ரைமரி, அதாவது ரொம்ப பிகினர்ஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காஸ்ட்டும் ரொம்ப கம்மி. அதனால் வந்து இதிலேருந்து தான் இனிமேல் நம்ம வந்து நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கு மிடி கீபோர்டில். இதோட ஆப்ஷன் முழுசு இப்போ இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இதை வந்து இதுலேருந்து சவுண்ட்லாம் வராது. இதை நம்ம கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மியூசிக் ப்ரொடக்ஷன் சாஃப்ட்வேர், அதாவது FL ஸ்டுடியோ, மிக்ஸ்கிராஃப்ட்டு, ஸ்டுடியோ ஒன், இது மாதிரி நிறையா இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து எல்லா சினிமாலையும் எல்லா பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே அதில் தான் கொடுக்குறாங்க. அதனால் நம்ம மிடி கீபோர்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதே ரொம்ப முக்கியம். அதனால் இந்த நான் வீடியோ போடுறேன். இப்போ ஒன்றும் இல்லை, இதுக்கு இந்த மாதிரி ஒரு மிடி கேபிள் நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே கிடைக்கும். இது நீங்கள் ஒரு பக்கம் எப்படி இருக்கும், இன்னொரு பக்கம் இது மாதிரி இருக்கும். யூஎஸ்பியில் கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நம்ம கனெக்ட் பண்ணோடனே இது ஆன் ஆயிரும். இதுக்கு வந்து தனியாக அடாப்டர்லாம் கிடையாது. இந்த கீபோர்டுக்கு வந்து தனியாக அடாப்டர்லாம் கிடையாது. இது கம்ப்யூட்டரில் போட்டோன்னே அப்படியே ஜாயிண்ட் ஆகிடும். இப்போ நான் வந்து இதில் ப்ளக் பண்ணிட்டேன் மிடி கேபிளை. இன்னொன்று வந்து இந்த கேபிளை இந்த சைடு வந்து நான் வந்து ஒரு யூஎஸ்பி கம்ப்யூட்டரில் கூட நான் கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு இங்கே ஆன் அண்ட் ஆஃப் சுவிட்ச் இருக்கும். அவ்வளோதான். கம்ப்யூட்டரில் வந்து இது வந்து ஆன் பண்ணோடனே ஒரு சவுண்டு வரும். அதாவது இதில் வர சவுண்டு அதில் கனெக்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இது மட்டும் பத்தாது. நம்ம வந்து கனெக்ட் ஆகி வந்து இந்த கீபோர்டை வாசிக்கிறது, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு, இந்த ரெக்கார்டிங்கு, ஃபார்வேர்டு, பேக்வேர்டு, இந்த ட்ரம் மிஷினு, இது எல்லாத்தையும் வந்து உள்ளே நம்ம வந்து செட் பண்ணணும். செட் பண்ணணும் ரொம்ப ஈஸி தான். எல்லா சாஃப்ட்வேருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் வந்து FL ஸ்டுடியோவில் இந்த மிடி கீபோர்டை வந்து சிங்க்ரனைஸ் பண்ண போகிறேன். அதாவது இந்த கீபோர்டையும் அதையும் ஒன்றாக்க போகிறேன். வந்து கீபோர்டில் வந்து இப்போ நான் இதை வந்து ஜாயின் பண்ணிட்டேன்னா நான் கம்ப்யூட்டரில் மவுஸோ மற்றது எதுவுமே தொட வேண்டியதில்லை. இதுலேயே எல்லாம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், ஃபார்வேர்டு பேக்வேர்டு பண்ணிக்கலாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம், ட்ரம் வச்சுக்கலாம். அதோட பேட்சை நம்ம வந்து அடுத்துக்கு போய்க்கலாம். மிக்சர் இருக்குது, மிக்சரையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி எல்லாமே இதில் செஞ்சுக்கலாம். ஒர்க் ஃப்ளோவாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு சாங் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு மிடி கீபோர்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து சாஃப்ட்வேருக்குள்ளே போகலாம். நம்ம சாஃப்ட்வேரில் போய் இந்த கீபோர்டை எப்படி அந்த சாஃப்ட்வேரோட இணைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து என்னோடய ஃபேவரட் DAW, அதாவது மியூசிக் ப்ரொடக்ஷன். இதில் தான் நான் மேக்ஸிமம் பண்ணுவேன். நானும் மிக்ஸ்கிராஃப்ட் வச்சுருக்கேன், நியாண்டோ, நிறையா சாஃப்ட்வேர் வச்சுருக்கேன். ஹெர்பி கார்டு இது வந்து யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் அந்த கீபோர்டை வாசிக்கிறேன், எந்த சவுண்டும் வரல. இப்போ நம்ம வந்து மிடி செட்டிங்ஸு பண்ணணும். இப்போ ஆப்ஷன் போயிட்டு மிடி செட்டிங்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்துருச்சு. இம்பேக்ட் LX25 இது எனேபிள் ஆகிருக்கு. இது வந்து போர்ட் நம்பர் வந்து இது சும்மா எந்த நம்பர்னு வச்சுக்கலாம். நீங்கள் இங்கே என்ன நம்பர் வைக்கிறீங்களோ அதே தான் இந்த போர்ட்லேயும் வைக்கணும். அதனால் வந்து இப்போ நான் வந்து 155 வச்சுருக்கேன். இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கிட்டு சிங்க்ரனைஸ் மாஸ்டர் சென்ட் சிங்க்ரனைஸ்ன்னு இருக்குது. இதை எனேபிள் பண்ணணும். இது டிசேபிளாக இருந்தால் எனேபிள் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இம்பேக்ட் LX25 இருக்குது. இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். இங்கே வந்து ஜெனட்டிக் கண்ட்ரோல்னு இருக்குது. இதை வந்து இதை ஜாயின் பண்ணோன்னே இதை தேடினீங்கன்னா கிடைக்கும். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா நெக்டார் இம்பாக்ட் சீரீஸ்ன்னு இருக்கும். இப்போ உங்களுக்கு இது டிஸ்பிளே ஆகலை. நான் அதை கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நெக்டார் இம்பாக்ட் சீரீஸ்னு வந்துருச்சு. இது எனேபிள் ஆயிடுச்சு. அதே போல் கீழே வந்து அவுட்புட் இது வந்து மேலே இருக்கிறது வந்து அவுட்புட்டு, இது இன்புட்டு. இதையும் கிளிக் பண்ணிவிட்டு இதையும் எனேபிள் பண்ணிடணும். ஜெனரிக் கண்ட்ரோல்னு இருக்குது. இதையும் மாற்றணும். நம்ம இப்படி கீழே வந்தீங்கன்னா நெக்டார் இம்பாக்ட் சீரியஸ்னு இருக்கும். அது இப்போ உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இல்லை, வந்துருச்சு. அவ்வளோதான். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இந்த கீபோர்டு வந்து இந்த சாஃப்ட்வேரோட கனெக்ட் ஆகிடுச்சு. இனிமேல் நம்ம வந்து ப்ளே பண்ணலாம், ட்ரம் வாசிக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். இப்போ வந்து இதை வந்து டிசேபிள் பண்ணிடலாம்.
இப்போ வந்து ஹெர்பி கார்டு இருக்குது. இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் கீபோர்டு வாசிக்கிறேன். வாசிக்குது. அதே போல் நான் வந்து இப்போ பேசிக்காக சொல்கிறேன். இந்த பேட்ச்னு ஒரு பட்டன் இருக்குது. இந்த பேட்சுங்கிற பட்டனை நம்ம கிளிக் பண்ணோம்னா அடுத்து எஃப்எல் கீன்னு ஒன்று இருக்குது. இங்கே போயிடுச்சு பார்த்தீங்களா? முதல்ல இங்கே இருந்துச்சு. இப்போ பேட்ச் அமுத்தினோன்னா நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இந்த பேட்ச் எல்லா கீபோர்ட்லேயும் இருக்குது. இந்த கீபோர்டுன்னு இல்லை, எல்லா கீபோர்டு மிடி கீபோர்டு எல்லாத்துலேயும் இது மாதிரி இருக்குது, பேட்ச்னு இருக்கும். அந்த எஃப்எல் கீஸ் போயிடுச்சு. இப்போ இது வாசிக்கும். இப்போ முதல்ல வந்து ஹெர்பி கார்டு வாசிச்சது, இப்போ எஃப்எல் கீஸ் வாசிக்கும், அதாவது பியானோ. எஃப்எல் கீஸ் வாசிக்குது. அடுத்து வந்து இன்னொரு தடவை பேட்ச் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா ட்ரம் மிஷின் வந்துடுது. பார்த்தீங்கன்னா ட்ரம் மிஷின் எல்லாம் அவ்வளோதான். இந்த கீபோர்டு வந்து சாஃப்ட்வேரோட கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த செட்டிங்ஸ் பண்ணோன்னே நம்ம வந்து ரெக்கார்டிங்கு எது வேணாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். இந்த மிடி ஆப்ஷன் வந்து இன்றைக்கி உங்களுக்கு நான் இப்போ காமிச்ச மிடி ஆப்ஷன் வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெர்பிகா இதில் வந்து நீங்கள் வந்து இப்போ நான் வாசிக்கிறேன். இதை வந்து நான் இப்போ மவுஸில் பண்ணேன். இப்போ வந்து ரைட் கிளிக் பண்ணி இங்கே வந்து ஆட்டோ டிடெக்டர் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த நாபை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல லெஃப்ட் அண்ட் ரைட் போகிறது உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த நாப் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து வாட்சிட்டே பண்ணுறேன். இதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ரெக்கார்டிங் ஆப்ஷன் போய் மிடி ரெக்கார்டிங் இருக்குது. அதை வந்து இன்னொரு ட்விட்டரில் கூட காட்டுறேன். இப்போ வந்து இந்த இதை நீங்கள் இந்த மிடி கண்ட்ரோலரை இந்த சாஃப்ட்வேரில் எப்படி இணைக்கிறதுங்க மட்டும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து ட்ரம் மிஷின் வந்து இப்போ இந்த ட்ரம் மிஷின் வந்து இந்த எஃப்எல் ஸ்டுடியோவிலே இருக்குது. அதனால் இந்த ட்ரம் மிஷின் அப்படியே கனெக்ட் ஆகிடுது. அதுக்கு சில செட்டிங்ஸ் எல்லாம் நான் பண்ணி வச்சுருக்கேன், நான் சொல்கிறேன். இதை மட்டும் நம்ம தனியாக ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இந்த ஹைகாட்டை மட்டும் தனியாக பண்ணிக்கலாம். இதே மாதிரி அந்த ட்ரம் மிஷின் ஆகுது. ட்ரம் மிஷின் வந்து நம்ம செட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல எஃபிசிங்கிறது இது இன்பில்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரம் மிஷினு. நம்ம இந்த இடத்துல கிளிக் பண்ணி இந்த லேஅவுட்ஸில் நம்ம போயிட்டு பேட் கண்ட்ரோல்னு இருக்குது, இதை கிளிக் பண்ணணும். இப்போ நன்னில் இருக்குது, நன்னில் இருந்தாலும் வாசிக்கும். இருந்தாலும் இடையில சில சாம்பிள் மிஸ் ஆகிடுச்சுன்னா வாசிக்காததுனால வந்து இந்த பேட் கண்ட்ரோல் நம்ம வந்து கொண்டு போய்க்கணும். லான்ச் கீஸ் போட்டால் முடிஞ்சிச்சு. சப்போஸ் நம்ம வந்து இதில் வந்து 8 பேடு தான் இருக்குது. நம்ம வந்து இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேடு நமக்கு வேணும் அப்படின்னா வேறு ஒரு நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டை மாற்றிக்கலாம். இப்போ வந்து ப்ரீசெட்டு வந்து 2வது போனோம்னா இதில் வந்து நிறைய ப்ரீசெட்ஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம எம்டியில் வச்சுருப்போம். இப்போ நமக்கு வந்து ஒரு ஹை குவாலிட்டி ஜாஸ் கிட் வேணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே இந்த எஃபிசி மிஷினுக்குள்ளே ஜாஸ் கிட்டு போய் உட்காந்துக்கும். இப்போ வேறு மாதிரி இருக்கும். முதல்ல கேட்ட சவுண்டு வேறு. இப்போ வந்து நம்ம வந்து இந்த கிட்டை வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணோம்னா இப்போ ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா இப்போ இதில் நம்ம இதை ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவ்வளோதான், ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. இப்போ வந்து ரிஜிஸ்டர் எடுத்து விட்டோம்னா இப்போ வந்து முதல்ல நம்ம ஒரு கிட்டு பண்ணோம். இப்போ 2வது கிட்டு இங்கே பண்ணியிருக்கோம். இப்போ ஷிஃப்ட் போட்டு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா இப்போ பழையபடி க்ரீன் கலர் ஆயிரும். இப்போ வந்து ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிட்டு 2வது பட்டன் அமுத்தினா எல்லாமே ரெட் கலர் ஆயிரும். இது வேறு மாதிரி இருக்கும்.
மாதிரி நம்ம வந்து ஒரு கீழே இருக்க 4ஐயும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அப்போ வந்து 4 பேடு நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம், வாசிக்கலாம். ஹை ஹாட் மட்டும் தனியாக ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதே போல் கிக்கு மட்டும் தனியாக ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறையா வந்து இதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் வேணால் இந்த எஃபிசியை மட்டும் நான் ரெக்கார்ட் பண்ணி காமிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணி பியானோ ரோல்னு இருக்கும். இதை வந்து இது பார்த்திங்கன்னா இதில் நம்ம என்ன சாம்பிள் எடுத்து வச்சோமோ இங்கே எல்லாமே நம்ம கீபோர்ட்லேருந்து அங்கே வாசிக்கலாம். இப்போ நான் ரெக்கார்டிங் பண்ணுறேன். இப்போ வந்து கண்டிப்பாக வந்து இந்த 1 2 3 இது வந்து ஆன் ஆகிருக்கணும். இது பார்த்திங்கன்னா ஓவர் டாப்னு இருக்கும். இது ஃபஸ்ட்டு ஹை காட் மட்டும் நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் கிக் மட்டும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதனால் ஓவர் டாப்பாக இது வச்சுக்கணும். ரெண்டாவது கடைசி வந்து லூப் ரெக்கார்டிங் இருக்குது. இப்போ ஒரு நம்ம ஒரு ஃபுல் சாம்பிளை பண்ணுறதுக்கு 4 பீட்ஸ் நம்ம வந்து வச்சுக்கணும். அதனால் லூப் ரெக்கார்டிங் போட்டு இதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ 1 2 3 4 இதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி 4 பீட்ஸு நமக்கு ரெஸ்ட்டு கிடைக்கும். ரெஸ்ட்டு கிடச்சி அப்புறம் தான் ரெக்கார்டிங் ஆகும். இப்போது நம்ம டெம்போ கூட கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இப்போ வந்து 82 வச்சுக்கலாம். இப்போது கிளிக் பண்ணிட்டு சும்மா ப்ளே பண்ணி பார்க்கலாம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ நான் வந்து ஒரே ஒரு டாம் மட்டும் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போ இங்கே ஒரு ரெக்கார்ட் பட்டன் இருக்குது. இந்த ரெக்கார்ட் பட்டன் கிளிக் பண்ணோம்னா இது மாதிரி பிளேலிஸ்ட்டில் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணோமா என்ன கேட்கும். நம்ம வந்து எவ்ரிதிங் கொடுத்துட்டோம்னா மிடி ரெக்கார்டு ஆகிரும். இப்போ நம்ம வந்து மிடியாக தான் நம்ம ரெக்கார்ட் பண்ண போகிறோம். இப்போ எவ்ரிதிங்னு கொடுத்தோன்னா ஒரு 4 பீட் விட்டுட்டு நமக்கு ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து கிக்கு மட்டும் இது மட்டும் இந்த டாம் மட்டும் ரெக்கார்டிங் பண்ணலாம். இப்போ நான் கம்ப்யூட்டரில் வந்து ப்ளே பட்டன் இங்கே அமுக்கலாம். ரெக்கார்டிங் பட்டன் ஆன் ஆகிருக்கு. அவ்வளோதான். நம்ம அதை இப்போ ப்ளே பண்ணுறோன்னா இப்போ ரெக்கார்டிங் பண்ணுற ஆன் ஆஃப் பண்ணிட்டு இதை நான் சாதாரண ப்ளே பண்ணுறேன். சப்போஸ் நமக்கு இந்த டாம் அடிக்கிறது நமக்கு பிடிக்கலன்னா இந்த டாமை வந்து கிக்காக மாற்றிக்கலாம். அப்படியே கீழே இறக்கி வச்சிட்டிங்கன்னா போதும். இல்லாட்டினா இதை வந்து இந்த ஒரு பீட்டை மட்டும் கிக்கில் வச்சுட்டு மித்தெல்லாம் வந்து செகண்ட் கிக்கில் வச்சுட்டு இதை ஸ்னாரில் வச்சுக்கலாம். இப்படியும் வச்சுக்கலாம். நம்ம எப்படி வேணால் மிடியில் வாசிட்டோம்னா நம்ம வந்து எப்படி வேணாலும் இதை மாற்றி வச்சுக்கலாம். வாசிக்கிறதும் சரி, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வாசித்தாலும் சரி, நம்ம கீபோர்டு தான் இந்த மாதிரி பேடு வாசித்தாலும் சரி, நம்ம எப்போ வேணாலும் உள்ளே போய் நமக்கு ஏதாவது தப்பாக தெரிஞ்சுன்னா மாற்றிக்கலாம். அதுதான் மிடியில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது, ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. நீங்கள் வந்து மிடி கீபோர்டு யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஹார்ட் வந்து நல்லா இல்லை அப்படின்னு இந்த ஹார்ட்டையும் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இல்லைன்னா டாமாக கூட வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கலாம். முதல்ல இருந்து ஹை ஹார்ட்டை பிடிக்கலைன்னா க்ளோஸ்டு ஹார்ட் வச்சுக்கலாம். இது மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மிடி பேடு யூஸ் பண்ணுறது அது மாதிரி. அதே போல் இந்த உங்களுக்கு இப்போ ரிஜிஸ்டர் பண்ணுறது சொல்லிட்டு இப்போ வந்து திரும்ப ஷிஃப்ட் பண்ணி காமிக்கின்னா க்ரீன் ஆயிரும். எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நம்ம தப்பாக எதாவது செஞ்சிட்டோம்னா உள்ள சாஃப்ட்வேர்க்குள்ளேயே சரி பண்ணிக்கலாம். இது மாதிரி நான் வந்து இப்போ உங்களுக்கு பேட்ச் 1 2 எப்படி மாற்றணும்னு சொல்லிட்டேன். அதே போல் இப்போ ட்ராக்ஸ்க்கு போனோம்னா இப்போ வந்து நான் இதை எடுத்துகிட்டு
இப்போது மியூசிக் சேனல் ரேக் இருக்குது. இப்போ நம்ம வாட்ச் மிடி இங்கே வந்துருச்சு. இதை அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ட்ராக் மோடை வந்து நம்ம இப்போ மிக்சரில் போய் இது வந்து நம்பர் 3ல் கனெக்ட் ஆகிருக்கு. ப்ளே பண்ணுறேன். இந்த 3ல் கனெக்ட் ஆகிருக்கு. இந்த 3 இதை கனெக்ட் ஆகிருக்கு. இந்த ட்ராக்கை மாற்றினா இந்த ட்ராக் நம்பரை வந்து மிக்சர் போயிட்டு இந்த ட்ராக்கை வந்து கொண்டு போய்க்கலாம். இந்த மாற்றிட்டான், அவ்வளோதான். மிக்சர் கொண்டு போய் அது எங்கே இந்த ட்ராக்கை எங்கே வேணாலும் கொண்டு போய்க்கலாம். ஷிஃப்ட் பட்டன் வந்து நம்ம அந்த பேடு மாற்றுறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு சிம்பிளாக அந்த கீபோர்டை பற்றி சொல்லியிருக்கேன். இதில் வந்து ஆக்டேவ் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஒரு கீபோர்டு வாசிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் எஃப்எல் கீஸை வாசிக்கிறேன். இதோட ஆக்டேவ் அடுத்த ஆக்டேவுக்கு போயிடும். குறைக்கிறனா இங்கே குறைச்சிடும். வாசிக்க ரெக்கார்டிங் பண்ணும்போது இதை போட்டோம்னா குறைச்சி ஆக்டேவ் கம்மியாகி வாசிக்கும். டிரான்ஸ்போஸ் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிறது உங்களுக்கு டிரான்ஸ்போஸ் தெரியும். பிட்ச் பெண்ட் இருக்குது, மாடுலேஷன் இருக்குது. அதோட வால்யூம் கூட பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மிக்சரோட வால்யூம் குறையுது. இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஸ்லைடர் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த மிடி கீபோர்டு வந்து உள்ள நம்ம வந்து கனெக்ட் பண்ண உடனே இந்த செட்டிங்ஸ்லாம் மிடி செட்டிங்ஸ்லாம் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஸ்லைடர் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கீபோர்டு வாசிக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்லைடரை யூஸ் பண்ணி நம்ம வந்து எந்த மிக்சரில் எந்த சேனலில் வந்தாலும் சரி பண்ணிக்கலாம். அதை குறைச்சிக்கலாம், கூட்டிக்கலாம். இது வந்து ஒரு பேசிக்கான விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.